ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐராவல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல கார்டன் டூர் போய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த காய்கறிகளை எடுத்துக்கலாம். இப்ப கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தான் தேவை, அதனால நம்ம தேவைக்கேற்ப நம்ம கத்திரிக்காய்களை எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய கத்திரிக்காய் இருக்கு, கணக்கு வழக்கு இல்லாம இருக்கு எல்லா கத்திரிக்காய். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இந்த கத்திரிக்காய் நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இப்போ இதுல லீவ்ல இருப்பாங்க குட்டீஸ் எல்லாம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு மாடிக்கு போய் நம்ம கார்டன்ல இருந்து 2-3 கத்திரிக்காய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ரெண்டாவது, அவர்களுக்கும் இந்த செடிகள் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம உண்டு பண்றோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நிறைய இருக்கு கத்திரிக்காய். ஆனா நமக்கு இவ்வளவு தேவையில்லை. அதனால நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்டன்ல கண்ணை கவரும் விதத்துல பாருங்க, ஆகாய தாமரை பாருங்க, ஆகாய தாமரை பூத்திருக்கு, லோட்டஸ் பூத்திருக்கு. இதெல்லாம் கார்டனுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஆகாய தாமரை, லோட்டஸ் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் நம்ம நிலத்துல பார்த்து பெரிய மரங்கள்ல பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். நமக்கு ஆசையா இருக்கும் இல்லைங்களா, நம்ம உட்கார்ந்த இடத்துலயே நம்ம ஒட்டு மாங்கன்றுகளை வளர்க்கலாம். வளர்த்து நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாங்காய்களை பறிச்சுக்கலாம். இப்ப மாங்காய் சின்ன சைஸா இருக்கிறனால இது கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு வச்சிருக்கோம். அது மாதிரி மாங்காய் வளர்க்கலாம். அதற்கப்புறம் இந்த மல்பரி இருக்கு பாருங்க, மல்பரியை நிறைய காய்க்கும் போது அதனுடைய கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டு புதிதா நட்டு வச்ச குச்சியை பாருங்க, இதுவும் தலைத்து இன்னைக்கு மல்பரி தர்றதுக்கு ரெடியா இருக்கு. அதனால இந்த மல்பரி செடிகளையும் நம்ம மாடி தோட்டத்தை நிறைய உருவாக்கலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே இந்த வெயிலுக்கு வெயில் தாக்கம் இருந்தா கூட நம்ம அதை ஒரு குழந்தை போல நம்ம பார்க்கணும். காலையிலயும் சாயந்தரமும் நம்ம தண்ணி விடணும். என்னதான் நம்ம தண்ணி விட்டாலும் சோர்ந்து இருக்கும், சோர்ந்து போக கூடாது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காம விடுவோமா, கரெக்டாக பார்த்து கொடுப்போம். அதே மாதிரி சோர்ந்து போகக்கூடாது. அவ்வப்போது நம்ம பார்த்துக்கணும். காலை மாலை 2 வேளை நம்ம தண்ணி ஊற்றணும். அது ரொம்ப முக்கியம் செடிகளுக்கு. அப்போ தான் அதனுடைய வளர்ச்சி அதிகம். ஏன்னா எப்பொழுதுமே கோடை காலத்தில் நிறையா காய்கள்லாம் காய்க்கும். உரம் போட்டு பூச்சி தாக்குதல்லாம் பார்த்தோம்னா நிறைய காய் காய்க்கும். அப்படி ஒரு அறுவடை நம்ம பெறணும் அப்படின்னா 2 வேளையும் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது முக்கியம். இப்போ அந்த முட்டைக்கோஸ் ரொம்ப கடினமா இருக்கனால என்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு இதை அறுவடை பண்ணலாம். நினைக்க வாங்க ஐயா, கொஞ்சம் வாங்க, இந்த முட்டைக்கோஸை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால பிச்சு கொடுங்க. பாருங்க, இப்ப விளைந்த முட்டைக்கோஸ் இருக்கு பாருங்க. ஆனா இதுல பூச்சி தாக்குதல் வரும். அப்படி வராம நம்ம பாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த முட்டைக்கோஸ் நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இப்போ கலர்ஃபுல்லா செம்பருத்தி, கார்டனுக்குள்ள நுழைஞ்சா கண்ணை கவர்ற செம்பருத்தி இப்படிலாம் இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனிங் பண்றது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களையும் என்கரேஜ் பண்ணுவோம். முக்கியமா இந்த சம்மர் வெக்கேஷன்ல பிள்ளைங்களை தெருவுல விளையாட விடாம இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் வைங்க, அறுவடை பண்ணுங்க அப்படின்னு அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.